மும்பை தாக்குதல் வழக்கு பயங்கரவாதி லக்விக்கு இன்னொரு வழக்கிலும் பாகிஸ்தான் நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. 160 பேரை பலி கொண்ட மும்பை பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பாக லஷ்கர்-இ-தைபா பயங்கரவாதி ஜாகிர் ரஹ்மான் லக்வி உள்ளிட்ட 7 பயங்கரவாதிகளை பாகிஸ்தானிய பயங்கரவாத ஒழிப்பு பிரிவு போலீசார் 2009ஆம் ஆண்டில் கைது செய்தனர். ராவல்பிண்டி அடியாலா சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் லக்விக்கு கடந்த 18ஆம் தேதியன்று பயங்கரவாத வழக்குகளுக்கான நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. அதற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்ததை அடுத்து லக்வியை 3 மாதங்களுக்கு தடுப்பு சிறை காவலில் வைத்திருக்க பாகிஸ்தான் அரசு உத்தரவிட்டது. அந்த உத்தரவை இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றம் ரத்து செய்ததால் ஆள்கடத்தல் வழக்கில் லக்வி மீண்டும் கைது செய்யப்பட்டான். இந்த வழக்கிலும் இஸ்லாமாபாத் நீதிமன்றம் லக்விக்கு வெள்ளியன்று ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. இதற்கிடையே லக்வியை 3 மாத தடுப்பு சிறை காவலில் வைத்திருக்கும் உத்தரவை இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றம் ரத்து செய்ததை எதிர்த்து பாகிஸ்தான் அரசு உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் செய்திருந்தது. அதை விசாரித்த உச்சநீதிமன்றம் இஸ்லாமாபாத் உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை ரத்து செய்தது. 3 மாத தடுப்பு காவல் உத்தரவு தொடர்பாக மீண்டும் விசாரணை நடத்தி இறுதி முடிவெடுக்கும்படியும் உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இதனால் இப்போதைக்கு லக்வி சிறையிலிருந்து வெளிவர முடியாத நிலை உள்ளது.